சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷியர். ராபின் சர்மா ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். என்ன அப்படின்னா, நேற்றைய தினத்தை விட இன்றைய தினத்தை ரொம்ப ஒரு வித்தியாசமாகவும், அதே சமயத்தில் ஒரு நேற்றைய தினம் போல் இல்லாமல் இன்றைய தினத்தை இன்னும் நல்ல ஒரு நாளாக மாற்றுறதுக்கு என்னென்ன டெய்லி ஐடியா பண்ணிக்கும். அப்போ நாளைய தினத்துக்கு இன்னும் நேற்றைய தினத்தை விட நல்ல, அப்போ நாளைய தினம் இன்றைய தினத்தை விட அடுத்த நாள் இப்படி ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் இதை யோசிச்சிட்டிங்கன்னா உங்கள் எதிர்காலம் ரொம்ப 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 நல்ல நாளாக ஆகும். நீங்கள் பாஸ்ட் நினைக்கும்போது ஒரு வெற்றியாக இருப்பீங்க, ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது அடுத்த நிலையில் இருப்பீங்க, ஃப்யூச்சருக்கு இன்னும் 100 மடங்கு நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. இது வெற்றியாளர்களுடைய ரகசியம் அப்படின்னு ராபின் சர்மா அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு. உண்மை தான் இது. நம்மளுடைய லைஃப்பில் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் இது ஒரு பெரிய ரோல் பண்ணுது. பாஸ்ட்டில் நீங்கள் இருக்கும்போது ஒரு ராசி, ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது ஒரு ராசி, ஃப்யூச்சரில் இருக்கும்போது ஒரு ராசி வேலை செய்யுது. எப்படி சரஸ்திர உபயமோ அந்த மாதிரி வேலை செய்யுது. சம்படி வில் திங்க் அபவுட் த பாஸ்ட்டுங்கிறாங்க. அதாவது நம்மளுடைய பாஸ்ட்டை பற்றி நினச்சுட்டே இருப்போம். அது ஓகே, சக்ஸஸாக இருந்தால் ஓகே, வரலாறில் ஜெயிக்கிறதா இருந்தால் ஓகே. ஆனால் அதே நினச்சிட்டு தான் ஒன்று, இப்போ நடந்துட்டு இருக்கிறதையே நினச்சிட்டு இருந்தாலும் பயந்துட்டு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. எதிர்காலத்தை பற்றி பயந்தாலும் பிரயோஜனம், அதுவும் பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த 3ஐயுமே விட்டுட்டு புது தாட்டு, புது திங்கிங் இதை கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். அதே ராபின் சர்மா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். உன்னுடைய பயத்தை விட நம்பிக்கையை அதிகரிச்சிரு, உன்னுடைய டவுட் விட இன்னும் சக்ஸஸை நிறையா சிந்தனை பண்ணு. அப்போ எந்த விஷயங்கள் நெகட்டிவிட்டி இருக்கோ அதை விட பாசிட்டிவிட்டியை 100 மடங்கு அதில் செலுத்து. உன்னுடைய ட்ரீம் பெருசாக்கு, கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. உங்கள் மேலே வீசக்கூடிய ஒவ்வொரு கற்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி பாதையை காண்பித்து கொடுக்கறது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பெரிய பொக்கிஷமாக அமையுங்கிறது தான் உண்மை. இதோடு சேர்ந்து இன்றைக்கி ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தர் பிரசன்னம் பார்க்க புக் பண்ணியிருந்தாங்க. அந்த பிரசன்னம் பார்க்க புக் பண்ணும்போது அந்த தாந்திரி பிரசன்னம் பார்த்துட்டு இருக்கார். அந்த பிரசன்னம் பார்த்துட்டு இருக்கவே அவர் என்ன சொன்னார், சார் ஒரு ஆஃபீஸ் கால் வருது, நான் வேணால் முடிச்சுட்டு திருப்பி பிரசன்னத்தை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னார். இங்கே எப்படியுமே பிரசன்னம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை ஓகே பண்ணுவார், 2வது தடவை அவர் ஓகே பண்ண மாட்டார். பிகாஸ் என்னென்னா பிரசன்னம் பார்க்கக்கூடியது நேரம், அந்த நேரத்தினுடைய மகிமை. உடனே அவர் ஒரு ஆஃபீஸ் கால் எடுத்து பேசுகிறார். ஆஃபீஸ் கால் எடுத்து பேசிவிட்டு திருப்பி வரார். திருப்பி பேசின்னு இருக்க அப்படி மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ அவர் சொல்கிறார், உங்களுக்கு இந்த காரியம் சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப கடினம் அப்படிங்கிறார். ஏன் சார் சக்ஸஸ் ஆகிறது கடினம் அப்படின்னு கேட்டால், வேறு ஒன்றும் இல்லை, மன சிந்தனை இதில் இல்லவே இல்லை. உங்களுடைய மனசு வேறு இடத்துல இருந்துருக்கு. ஆனால் நீங்கள் பிரசன்னம் பார்க்குறதுக்கு உங்களை விடுறதே கிடையாது. உண்மையாகவே பிரசன்னம் பார்க்குறதுக்கு அவருக்கு விடவே இல்லை. அவர் ஹி பெய்டு. பட் இவர் பலனும் சொல்கிறார், அவரால் கேட்க முடியல. டிஸ்டர்பன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வருது. அவர் சொல்கிறார், சார் 365 நாள் என் ஃபோன் சும்மா தான் இருக்கும், ஆனால் இன்றைக்கின்னு பாருங்கள் இவ்வளோ தொல்லை பண்ணுறா சார், சத்தியமாக எனக்கு இப்படி தான் சார் லைஃப்பில் எல்லாமே தடங்களாகுதுன்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறார், ஒரு பிராயஸ்த ஹோமத்தை சொல்லி இதை பண்ணிவிட்டு வாங்க, நெக்ஸ்ட்டு பிரசன்னம் பார்த்துக்கலாம், உங்களுக்கு நல்லா நடக்கும். ஓகே சார், நான் இந்த வாரமே பண்ணிவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிராயஸ்தம் பண்ணி திருப்பி பிரசன்னம் பார்க்குறார். ரொம்ப கிளியராக வருது. அப்போது ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் இல்லையா, சர்வ விக்ன ஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம். இந்த மந்திரத்தில் விக்னங்களை போக்கக்கூடிய விநாயக பெருமான், அதை பற்றி ஆன்மீக தகவல் நான் சொல்கிறேன். இந்த விக்னங்களை தடங்களை போகக்கூடியவர் விநாயக பெருமான். அந்த விநாயகருடைய ஒரு ஹோமம் பண்ணோன்னே தடங்கள் உடனே போகிறது, அவருக்கு திருப்பி ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் கூடி வருது. அப்போ நம்மளுக்கு தடங்கள் எவ்வளோ வருது, அதை தீர்க்கிறது யாருன்னு பாருங்கள் இல்லையா. சரி, இதுதான் இன்றைக்கி பிரசன்னத்தில், அந்த பிரசன்னத்தில் நடந்த ஒரு பெரிய அதிசயம். இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம் எப்படின்னு பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 18/3/2024 சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 5ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, இரவு 10:38 பின்பு புனர்பூசம். இன்றைய திதி அதிகாலை 3:17 அஷ்டமி, பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம் துளாராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, ராகு காலம் 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி நாள் பார்த்துட்டேன்னா இன்றைக்கி கிழமைக்கும் நட்சத்திரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது.
திருவாதிரை நட்சத்திரம், அதே மாதிரி திங்கக்கிழமை திருவாதிரை சிவபெருமானுக்குரிய நாள், சோமவாரம் சிவபெருமானுக்குரிய அற்புதமான நாள். ஆக இன்றைக்கி கிழமைக்கும் நட்சத்திரத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. சிவபெருமானை வணங்குறது ரொம்ப நல்லது. நன்றுடையானே தீயதே இல்லானே நரைவெள்ளேறி ஒன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூரையன் உள்ளம் குளிருமே தென்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி போற்றி. சிவபெருமானை வணங்குறது விசேஷமான நாள். சிவனடியார்கள் பக்தராய் பணிவார்கள் அடியார்க்கும் அடியேன்னு சொல்கிறார். மற்ற விஷயங்களில் இல்லாத சிவபெருமான் ஆலயத்தில் பக்தராய் சிவபெருமான் வருவார். பக்தர்களுக்கு ஆற்றக்கூடிய தொண்டு பரமேஸ்வரருக்கே ஆற்றக்கூடிய தொண்டாக கருதுகிறார். அதுதான் உண்மை. அதுதான் சிவனடியார்களுடைய சிறப்பு. சிவனடியார்கள் சதா காலம் சிவநாமத்தை சொல்வார்கள். சிவனடியார்கள் சதா காலம் சிவபெருமானையே நினைத்து கொண்டிருப்பார். சிவனடியார்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்னன்னா சிவன் தான். அந்த மனதுக்குள்ள பெருமானை அடக்கி வச்ச உடனே அவளுக்குள்ள அந்த இறைவன் தோன்றி அந்த அடியார்களாக அவருக்கு மாறிடுறது. அதுதான் ஆட்கொண்டுகிறார். அதாவது அந்த பக்தரை ஆட்கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி ஆட்ட இருக்குன்னா எம்பெருமான்கிட்ட உண்டு. அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு. இன்றைய தினத்தில் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை நினைத்து சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு இப்போது ஒரு சில விஷயங்கள் நடக்கும், ஒரு சில விஷயங்கள் நடக்காது. ரெண்டையுமே பேலன்ஸ்டு பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சில காரியங்கள்லாம் நம்ம ஒன்று உத்தேசித்தா அது ஒன்று அப்போ பண்ணிட்டு இருப்பாள். அதனால் அவள் கோவப்படுறா, அதனால் கொஞ்சம் நம்ம அமைதியாக போயிடுவோம், கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடும், ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு ஏதேனும் யூடியூப்பில் பார்த்து ஏதேனும் சோஷியல் மீடியாவில் பார்த்து ஃபேஸுக்கு கைக்கு பண்ணுறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. சில காரியங்கள்லாம் நீங்கள் முயற்சி பண்ணால் நல்லபடியாக நடக்கும். வீட்டில் இந்த ஓமத்ரா தண்ணி வச்சுருப்பான். தண்ணி ஆக்குன்னு இது என்ன இப்படி இருக்குது, உடங்க ஒன்றும் இல்லை, ஓமத்ரா தான் நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. நல்லது தான், அது சொல்ல வேண்டாமா, என்னப்பா இப்படி எடுத்து வச்சுருக்கேன். வாட்டரை இந்த இதுக்கு ஊற்றுவா, பேட்ரிக்கெல்லாம் ஊற்றுருவா, அதை எடுத்து வச்சுருப்பா, அதை சில பேர் எடுத்து குடிச்சிடுவா. அதனால் ரொம்ப 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 அதே மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களில் ரொம்ப கவனம் என்பது தேவை. இந்த வெளியூருக்கெல்லாம் போகும்போது பெட்டி பார்த்தலாம் ஒரே மாதிரி இருக்கும், இவள் எடுத்துகிட்டு போயிடுவா. அதனால் இது சாரி என்னோடய பெட்டியை 2 பேரும் ஒரே மாதிரி வச்சுட்டு இருக்கோம், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொருட்களில். இன்றைக்கி ஒரு சில காரியம் நடக்கும், ஒரு சில காரியங்கள் மீடியமாக இருக்கும். கவனம் என்பது வழக்கு பிரச்சனைகள்லாம் இருந்துருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். வாகனத்தில் வேகமாக போகப்படாது. இன்றைய தினம் உங்களுக்கு மேஷராசி நண்பர்களே. ரிஷபராசி நண்பர்களுக்கு எடுக்கிற காரியம் வெற்றி உண்டு. கேட்ரிங் சம்மந்தமாக, அதே மாதிரி ஃபர்னிச்சர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இந்த ஆப்பெல்லாம் தயாரித்து கொடுத்துட்டுருக்கோம். அதேமாதிரி ரொபோட்டிக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டுருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டுருக்கிறவாளுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சில ரீசர்ச் பண்ணுவாள், அந்த ரீசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தை நல்லா படிக்கணும் சார், இப்போ தான் எக்ஸாம் எழுதின்னு இருக்கான், அம்மா அப்பாவுக்கு விடிய 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 அப்படியே யோசனை, அப்படியே உட்காந்துட்டுருப்பா, அப்படியே தூக்கம் வரும். ஆங்கர் இஸ் அக்லி. குழந்தை படிக்கும்போது ஒன்றும் இல்லை, அப்படியே உட்காந்துட்டுருப்பான். தன்னுடைய தூக்கத்தை தொலைத்து காத்தால் வேலைக்கு போகணும், நைட்டு குழந்தை கூட உட்காந்து படிப்பு சொல்லி கொடுப்பா அம்மா. இதுக்காகவே குழந்தை நன்னா படிக்கணும். டீ வச்சு கொடுக்குறா, காஃபி வச்சு கொடுக்குறா, இதுக்காகவே நன்னா படிக்கணும். குழந்தைகளுடைய படிப்புங்கிறதுல ரொம்ப ஸ்ரத்தையாக இருப்பேன். ஸ்ரத்தை நல்லது தான், தப்பு கிடையாது. இன்றைய தினத்தில் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களே, அனுகூல்யமான நாள். நிறையா பிஸ்னஸ் எல்லாம் கை கொடுக்கும். சிலதெல்லாம் யோசிப்பில், ரொம்ப யோசிப்பில், அது உங்களுக்கு சில ஆதரவாக இருக்கும். முக்கியஸ்தரை சந்திப்பில் உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கக்கூடிய நாளாக இருக்கும். கோபத்தை கம்மி பண்ணிக்கணும். டாக்டராக இருந்துட்டுருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசியல் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு
சில முக்கிய ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு மன திருப்தி ஆகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெற்றி பிரயாணமாக வாட்ச் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, மாலில் பெரிய ஷோரூம் வச்சுட்டு இருக்கோம், வண்டி வாகன சம்பந்தமான விற்பனை, செகண்ட் ஹேண்ட் கார், செகண்ட் ஹேண்ட் டூ வீலர் இதெல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான நல்ல நாள். மிதுன ராசி நேயர்களுக்கு. கடகராசி அன்பர்களே, என்னை யாருமே புரிஞ்சுக்கல, இவ்வளோ சொன்னாலும் யாரும் நான் ஒன்று சொல்கிறேனே இதுக்கு மதிப்பு இருக்கா? வெளியிலலாம் மதிப்பு இருக்குது சார், வீட்டில் தான் சார் எனக்கு மதிப்பு இல்லை. முந்தியெல்லாம் ஒரு விஷயத்த சொன்னால் என்ன ஏதுன்னு கேட்க வருவா, இப்போ அப்படி இல்லை. தெரியுது, அதான் அந்த காலத்தில் சொல்லி வச்சா இல்லையா, காசு இருந்தால் தான் மதிப்பு, பணம் தான் பேசும். ரொம்ப டயர்டு சார் உண்மையாகவே. அந்த மாதிரி நிறைய விஷயத்த நிறையா யோசிப்பீங்க. நெவர் எவர் திங்க் தட். ஆகக்கூடிய வேலையை பார்ப்போன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அதுதான் நானும் சொல்லுவேன். ஆகக்கூடிய வேலையை பாருங்கள், இதெல்லாம் பெருசாக நினைக்காதீங்க. நிறைய யோசனை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க, அதுக்குண்டான டைம் இல்லை நமக்கு. வெளிநாடு வெளியூர் தூர பிரதேசம் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பிரயோஜனமாக சில காரியத்தை பயன்படுத்திக்கோங்க. அனாவசியமாக மற்றவாளை பேசுகிறதும் டயத்தை வேஸ்ட் பண்ணுறதும் அவ்வளோ சிறப்புகள் கிடையாது இன்றைய தினம். சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் காரிய அனுகூல்யமாகவும் லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில காரியம் தடங்களானாலும் அது பின்னாடி லாபமாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். தோல் சம்பந்தமான உபாதை இருந்துட்டு இருக்கிறவா கவனம் என்பது தேவை. சில பேர் சில விஷயத்துக்காக உண்மையாக பேசுவா, அதை நம்பிடுவான், பின்னாடி அதை ஏமாற்றிடுவா. எப்போவுமே நம்மக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறவா இன்னொருத்தட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுருந்தால் நம்மக்கிட்டையும் கேட்பான்ற ஒரு எண்ணங்கள் வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட ஒரு பணத்தை நமக்கு இது பண்ணுறா, நம்மக்கிட்ட ஒன்று கேட்க வரான்னா அவள் இன்னொரு ஆப்ஷனல் பண்ணிட்டு தான் நம்மக்கிட்ட அதை பண்ணுவான்ற முயற்சி பண்ணுங்க. அதனால் எல்லாத்தையும் யதார்த்தமாக நம்பிடாதீங்க. 1க்கு 100 முறை யோசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். ஏதேனும் புதிய காரியத்தில் பணம் சம்பந்தமான எழுத்துப்பூர்வமாக வாங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு. கன்னிராசி அன்பர்களே, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்க, யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். சில பிரச்சனைகள்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆகும். பண விவகாரங்கள்லாம் தீரும், பணம் வரும், மனசில் நிம்மதி கூடி வரும். டியூஷன் சென்டர் நடத்திடும், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி அலங்கார பொருட்கள், காஸ்மெட்டிக் ஐட்டமெல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். அரிசி, பூமியில் விளையக்கூடிய சில தானியங்கள்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு கச்சிதமான முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். துளாராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். சிலதெல்லாம் யோசிக்கும் பொழுது இதெல்லாம் பர்ஃபெக்டாக அப்படியே இருந்துட்டுருக்கோம். அப்பா நம்ம நினச்சது அப்படியே நடக்குதுங்கிற மாதிரி மனசில் தோணும். எதுலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விவகாரங்களில் 100% கவனமாக இருக்கணும். கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய்யுங்கிற மாதிரி இந்த உலகத்தில் யாரை நம்புறது அப்படின்னு விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த மாதிரி யோசனை பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, ஃபினான்ஸ் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், சினிமா தேட்டர் வச்சுருக்கோம், கலைத்துறையில் இருந்துட்டுருக்கோம், ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கோம், ஸ்டென் மாஸ்டராக இருந்துட்டுருக்கவங்க, அதே மாதிரி ஹோல்சேல் ரீட்டைல் பெரிய கடை வச்சுட்டுருக்கோம், மார்க்கெட்டில் கடை வச்சுட்ருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும் இன்றைய தினம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு தோட்டம், துறவு, விவசாயம், காய்கறி சம்மந்தமான விற்பனை, பூமியில் சம்மந்தமான பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம், பாதாம், பிஸ்தா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை அப்படியே அப்பட்டமாக நம்பிடுவேன். அது இப்போ நல்லா இருக்கும், ஆனால் அதை யோசித்து பார்க்கும்போது நம்மக்கிட்ட விரயங்கள் நிறையா இருந்துகிட்டு இருக்கும். அதனால் பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. இடமாற்றத்தை டக்குன்னு யோசிக்க வேண்டாம். இவா சொல்கிறா அவா சொல்கிறான்னு கேட்குறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. சில நேரங்கள் ரொம்ப யாராவது நம்ம கூட இருக்கிறவா நெருங்கினவா ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அவங்கள பற்றின்னு சொன்னோன்னா அப்படியே நீங்கள் இது ஒரு பெரிய பிரச்சனையாக க்ரியேட் பண்ண வேண்டாம். விட்டு கொடுத்து போயிருங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பொருட்கள் ரொம்ப இது நமக்கு தெரியாது, இது மற்றவாளுடைய பொருள் அப்படின்னு சொன்னால் அதை உபயோகிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதேனும் கடன் வாங்கிறது, இரவல் வாங்கிறத யூஸ் பண்ண வேண்டாம். அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது நம்மளை தான் சுட்டி காமிச்சிருவா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்கள் பொருளை தொடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரும், நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில யோசனைகள்லாம் அனுகூல்யமாக இருந்துருக்கும். சொத்து, வீடு, பொருள், வாகனங்கள்லாம் சேரும். அதே சமயத்தில் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் எடுத்து பேசுவீங்க. பல நாள்
யோசிச்சுட்டு இருந்த ஒரு காரியம் நடக்கும். பல நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தோல் சம்மந்தமாக, அதே சமயத்தில் ஏதேனும் அலர்ஜிக் ப்ராப்ளமெல்லாம் இருந்துட்டுருக்கிறதா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆகும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வயசான பாட்டி தாத்தாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மருத்துவமனையில் இருந்துருக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான கூட இருந்து கவனித்து பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு பூர்வீக சொத்து லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு இடத்த விற்று இன்னொரு இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியங்கள் வெற்றி பெறும். இது நாள் வரைக்கும் நடக்காத விஷயங்கள் இந்த தினத்தில் நடைபெறும். கவலை வேண்டாம். மகர ராசி நேயர்களே, முயற்சித்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், பிரயாணங்கள் நிறையா இருக்கும். என்றைக்கோ நடந்த பிரச்சனை எடுத்து இன்றைக்கி பேச வேண்டாம். எப்போவுமே அது டயத்தை வேஸ்ட் பண்ணி கொடுக்கும். இவா சொல்கிறான்னு அப்படியே அப்பட்டமாக நம்பிடவும் வேண்டாம். விட்டு கொடுத்து போங்க, நல்ல பலன்கள் கூடி வரும். கையில் இருக்கக்கூடிய ஃபோனில் யாரேனும் மெசேஜ் அனுப்புகிற, யாரேனும் ஏதோ ஒரு விஷயங்கள், அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் அனுப்பிட்டு ரொம்ப நல்லவா, முகம் பார்க்காத நபர்களை நம்புறதை தவிர்த்துக்கிறது நல்லது. மகர ராசி நேயர்கள் 1க்கு 2 முறை யோசித்து பார்த்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய. அதுக்கு பணவரவுகள் கவனம் தேவை. அதே சமயத்தில் ஒரு பொருள் வைக்கிறோம், அந்த பொருள் பத்திரப்படுத்தி வைக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்பட்டமாக எல்லாத்தையும் நம்புறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில யோசனைகள்லாம் மனசில் தோன்றது அப்படியே நடக்கும். கடனுக்காக கடன் வாங்க வேண்டாம். வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது போன்ற விஷயங்களுக்காக ஏதேனும் உதவிகள் வாங்கினா அதை திருப்பி நீங்கள் அடைச்சிருவேல். அதனால் பிரச்சனைகள் கிடையாது. மகர ராசி நண்பர்களுக்கு. கும்பராசி நேயர்களே, அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் பண வரவுகள் கூடி வரும். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. இந்தந்த ஒர்க் இவங்க அலாட் பண்ணுவீங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையறதுக்குண்டான நாளாக இருக்கும். மீடியா துறையில் இருந்துருக்கிறவங்க, சினிமா நடிகராக இருந்துருக்கிறவங்க, பிரபல்யமாக இருந்துருக்கிறவங்களுக்கு, பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்துருக்கிறவங்களுக்கு, திருக்கோயிலில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், மலைக்கோயில் ட்ரஸ்டியாக இருந்துருக்கிறவங்க, அரசியலில் இருந்துருக்கிறவங்களுக்கு நிச்சயமான ஒரு முடிவுகள்லாம் ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே கடந்து வருவீங்க. இறைவன் இருக்கார், எல்லா காரியத்தையும் மாற்றி விடுவாருங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள பெரிய பலத்தை கொடுக்கும். மீனராசி நண்பர்களே, நல்லவர்களை சந்திப்பீங்க. யதார்த்தமாக யோசித்து செயல்படக்கூடிய அற்புதமான நாள். தெய்வீக நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். சில பிரச்சனை, அந்த பிரச்சனையை நம்ம தேடி வரும்போது நம்ம யோசிக்கும், இதெல்லாம் இப்படி இருந்துட்டுருக்கு, அப்படி இருந்துட்டுருக்குன்னு. அதனால் யார்ட்டையும் ரொம்ப கவனமாக செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சில சமயோஜித யோசனை உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவிகள் செய்வார். சில உபத்திரவமாக சில விஷயங்களை பண்ணுவா. அதை பெருசாக கண்டுக்க வேண்டாம். சத்தமாக பேசினா பிடிக்காது. இரிட்டேட்டாக ஏதோ ஒரு காரியம் பண்ணால் உங்களுக்கு ஆகாது. இன்றைய தினத்தில் தோல் சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கவனம் என்பது தேவை. அப்பப்போ சில பயங்கள் போகும். பைரவருடைய வழிபாடு ஒரு வெற்றியை தரும். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதட்டம், ஒரு விதமான தயக்கங்கள், ஒரு சில காரியங்கள் இருந்துகிட்ருக்கு சார். இந்த பதட்டங்களும் பயங்களும் போகிறதுக்கு நான் என்ன விதமான பிராயஸ்தங்கள்லாம் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. நம்மளுடைய சித்தர்கள், அதே மாதிரி பெரிய பெரிய சில புஸ்தகங்களில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இதை நான் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கேன். ரொம்ப பெரிய மாற்றங்களும் இது கொடுத்துருக்கு. என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெற்றி வேர் பார்த்துருப்பேன். இந்த வெற்றி வேர் ரொம்ப விசேஷமாக இருந்தது. இந்த மூலிகை பல பூஜைகளுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இந்த வெற்றி வேர். அதே மாதிரி எருக்களம், அந்த சின்ன வேராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன இந்த வேர்லேருந்து வர ஒரு சின்ன இதாக இருக்கலாம். 2. 3வது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பில்வம், 4வது அருகம்புல். இப்போ இந்த 4 ரொம்ப விசேஷம். கூட ஒரு அரளி. இது எல்லாமே ஒரு வெற்றிலையிலையும் ஒரு இதுலேயும் அழகாக அரசமர இலையிலையோ அழகாக கட்டிக்கலாம். இப்படி கட்டிண்டு நீங்கள் இன்றைக்கி போகக்கூடிய காரியத்துக்கு அது சாமிகிட்ட வச்சு எடுத்து, பைரவர்கிட்டையோ பிள்ளையாட்டையோ வச்சு எடுத்துட்டு நீங்கள் ஒரு காரியத்துக்காக போயிட்டு பாருங்கள். ரொம்ப மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். இது எப்படி நான் கவனித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரங்களுக்கு ஒரு விஷயத்தை, மரங்களோ செடிகளுக்கோ ஒரு விஷயத்தை ஈர்க்கக்கூடிய சக்திகள் அதிகம். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பொருளை இன்னொரு பொருள் கூட வைக்கும்போது அந்த பொருளுடைய வாசம் இதுக்கு அப்படியே சேர்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போது ஒரு வெற்றி வேரோ ஒரு விளாம்பிரிச்சி வேரோ நீங்கள் அந்த இடத்துல வைக்கும்போது அதனுடைய வாசங்கள் அப்படியே பரப்பும். அது அதில் இருந்துன்னு இருக்குது. ஒரு 4 புஷ்பங்கள், ஒரு கடைக்கு போகிறேன், அந்த கடைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இது ஃப்ராக்ரன்ஸ்ன்னு சொல்லி வைக்கிறாங்க.
அது எக்ஸ்ட்ரா ஆடட் ஃப்ராக்ரன்ஸாக பெர்ஃப்யூமில் ஆடட் ஃப்ராக்ரன்ஸாக இருந்தாலும் அந்த இயற்கையான அந்த பொருட்களுக்கு வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி ஜாஸ்தி. நீங்கள் வந்து ஒரு ஹோம் சென்டர்லேயோ ஒரு இடத்துலையோ போனீங்கன்னா அதை வச்சுருப்பாங்க. அந்த சின்ன சின்ன காய போட்ட பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. அது மேலே பெர்ஃப்யூம் இது பண்ணும்போது அது அப்படியே திருப்பி உங்களுக்கு அது கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இதில் என்னென்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மனப்பதிவுகளை நம்மளுடைய பாசிட்டிவான விஷயங்களுக்கு வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் மனசில் இருக்கக்கூடிய பயங்களும் ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் இந்த முறைகள் அந்த இறைவனுடைய பிரசாதமாக இது இருக்குது. இந்த மூலிகைக்கு அவ்வளோ சக்தியும் உண்டு. என்னென்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். இது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சில சூக்ஷமங்கள்லாம் நம்மளுடைய சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள்லாம் இருந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.